الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான பெயர் அருளால் சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுடைய இறையில்லத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும், அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான உபதேசங்களை கேட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான படைப்பினங்களை படைத்திருந்தாலும் மனிதர்களாகிய நம்மை சிறந்த படைப்பாக, அறிவார்ந்த படைப்பாக, பல்வேறு சிறப்பு அம்சங்களுக்கு சொந்தமுள்ள ஒரு படைப்பாக படைத்திருப்பதாக தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட மனிதர்களாகிய நாம் நம்மிடத்திலேயும் ஒரு சில குறைபாடுகளும் ஒரு சில தவறுகளும் நிறைய பலகீனங்களும் நம்மிடத்திலே இருப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டி மனிதன் எப்படிப்பட்டவனாகவும் படைக்கப்பட்டிருக்கின்றான் என்றால் கொலிக்கல் இன்சான வஈஃபா, மனிதனை நாம் பலவீனமானவனாக படைத்திருக்கிறோம் என்றும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஒரு புறம் அறிவார்ந்த படைப்பு, மிகச்சிறந்த அற்புதங்கள் நிறைந்த படைப்பு என்று மனித படைப்புக்கு ஒரு சிறப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் மனிதனுடைய படைப்பை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு குறைபாடுகளுக்கும் உடனே பலவீனப்பட்டு போய் அந்த பலவீனத்தை ஷைத்தான் தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை சீர்குலைத்து நமக்கும் இஸ்லாத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பை துண்டித்து நமக்கு நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பரிசான சொர்க்கத்திலிருந்து நம்மை தடுத்து நரக படுகொலிக்கு நம்மை எப்படி தள்ளிவிடலாம் என்பதற்காக வேண்டி பலவிதமான சூழ்ச்சிகளை எதன் மூலம் சைத்தான் நமக்கு ஏற்படுத்துகின்றான் என்றால் நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய பலவீனங்கள், எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் அந்த பலவீனங்கள் ஏற்பட்டு உடனடியாக நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்கின்றோமோ அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் ஏற்படும் பொழுது, அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனைகள், சிரமங்கள் இவைகளெல்லாம் வரும் பொழுது நம்முடைய ஈமான் மேலும் அதிகரிக்கக்கூடியதாக, அல்லாஹ்வின் மீது அதிகப்படியான நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களாக, மறுமையின் மீது அதிகப்படியான ஆவலை கொண்டு சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை இந்த ஜும்மாவுடைய நாளிலே ஒரு சில செய்திகளின் மூலம் உபதேசமாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சமூகத்திற்கு தூதராக அனுப்பினான். அந்த கூட்டத்திலே ஆண்களும் இருந்தார்கள், பெண்களும் இருந்தார்கள். அந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்த்து அந்த மக்களுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ஏற்பட்டதை போன்று பலவிதமான பிரச்சனைகள், சிரமங்கள், சங்கடங்கள் அவர்களுக்கும் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த நேரத்திலும் ஈமானுடைய வலுவான அந்த திறனை பெற்றிருந்த அந்த கூட்டமானது எந்த அளவிற்கு நமக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார்கள், எப்படி வாழ்ந்து மரணித்திருக்கின்றார்கள், அவர்களை போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஈமான் உறுதியோடு நமது வாழ்வை நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆண் சஹாபாக்களுடைய தியாகங்களை பெரும்பாலும் நாம் தெரிந்திருந்தாலும் இந்த ஜும்மாவுடைய நாளிலே யாருடைய தியாகங்களை, யாருடைய அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்க்கைகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் என்றால், உதாரணமாக சஹாபிய பெண்மணிகளுடைய தியாகங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். எதற்காக வேண்டி? ஒரு ஆணை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டோம் என்றால்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடல் ரீதியாக மன ரீதியாக வலிமை மிக்கவர்களாக ஆண்களை ஒருபுறம் படைத்திருக்கின்றான். பெண்களை பொறுத்தவரை சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பலகீனப்பட்டு போகக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றி அவர்களை வேறு வகையிலே படைத்திருக்கின்றான். இப்படிப்பட்ட பலவீனத்திற்கு சொந்தக்காரர்களாக யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, ஈமானிய பலம், மார்க்கம் மீதான பற்று, மறுமை மீதான சிந்தனை, சொர்க்கத்திற்குண்டான ஆசை, இதுவெல்லாம் எந்த அளவிற்கு தங்களுடைய பலவீனத்தை எல்லாம் தூக்கி வீச வைத்து தானும் ஒரு பலமான சமுதாயத்தை சேர்ந்த பெண் தான் என்பதை எல்லா சமூக மக்களுக்கும் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு உதாரணமாக பல பெண்கள் வாழ்ந்து மரணித்திருக்கின்றார்கள். அதிலே முதலாவது பெண்ணாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய சஹாபிய பெண்மணி யார் என்றால் உம்மு சுபர் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த பெண்மணி என்ன பிரச்சனை, என்ன தியாகம், இந்த சஹாபிய பெண்மணி என்ன அப்படி என்ன பண்ணுனாங்க அப்படின்னு கொஞ்சம் நாம் சிந்திச்சு பார்த்தோம்னா, மனிதன் தடுமாறக்கூடிய, மிகவும் வேதனைப்படக்கூடிய சின்ன விஷயம், இந்த ஒரு விஷயத்துல உடனடியாக தடுமாறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய நோய். ஒரு சின்ன தலைவலி வந்துட்டாலும் நமக்கு பிரச்சனை தான். நமக்கு ஒரு சின்ன ஒரு பல்லு வலி வந்துட்டாலும், வயிற்று வலி வந்துட்டாலும், இல்ல உடல் ரீதியாக உள்கூறுகள்ல ஏதாவது பிரச்சனை வந்துட்டாலும் உடனடியாக நம்முடைய ஈமானானது பலவீனப்பட்டு போய் விடுகின்றது. காரணம் நமக்கு இருக்கக்கூடிய வேதனை, நம்ம அடையக்கூடிய அந்த கஷ்டம், நமக்கு இருக்கக்கூடிய அந்த நோயினுடைய தாக்கம் நமக்கு மட்டுமே ஏற்பட்டதை போல நாம உணர்ந்து வேற யாருக்குமே இந்த உலகத்தில் நோயே இல்லாததை போன்று சைத்தான் என்ன எண்ணத்தை ஏற்படுத்துவானா, என்ன ஒரு வேதனை, என்ன ஒரு சிரமம், என்ன ஒரு சங்கடமா இருக்குது, இந்த வேதனை என்னால தாங்க முடியலையே, இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே என்று சொல்லி நம்முடைய நோயை தீர்ப்பதற்கு நாம் சங்கடப்படாத மாதிரி வேற எதுக்கும் சங்கடப்பட மாட்டோம். அந்த அளவிற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்வோம். காரணம், சைத்தான் நம்மளை வழிகெடுப்பதற்கு முதலிலே கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய நோய் என்ற பலவீனம். இந்த பலவீனம் இந்த உம்மு சுபர் ரலியல்லாஹு அன்ஹா என்ற சஹாபிக்கும் இருந்தது. எப்படிப்பட்ட நோய், ஒரு நாள் இரண்டு சஹாபாக்கள் பேசிக் கொள்கின்றார்கள். இந்த கருத்த நிற முகமுடைய இந்த பெண்மணி யாரு தெரியுமா, இவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதரால் பூமியில வாழும் பொழுதே சொர்க்கவாசி என்று நற்சான்றிதழ் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட பெண்மணி. அப்படியா, இந்த பெண்மணிக்கு அவ்வளவு பெரிய சிறப்பா, அப்படி என்னமா இந்த சஹாபி இந்த பெண்மணி தியாகம் பண்ணாங்கன்னு இன்னொரு சஹாபி கேட்கிறார். கேட்ட உடனே அந்த சஹாபி சொல்லி காட்டுறாரு, ஒரு நாள் இந்த அம்மா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்தாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு சின்ன விஷயத்தை குறித்து முறையிடுவதாக நாங்கள் நினைத்தோம். ஆனா அந்த அம்மா சொல்லி காட்டினாங்க, யார சொல்லலாம், எனக்கு இந்த காக்கா வலிப்பு நோய் பிட்ஸ் ஆனது இருக்கின்றது. இந்த நோய் வரக்கூடிய நேரத்துல என்னால் அந்த வேதனையை தாங்க முடியல. எனக்கு மிகப்பெரிய அளவுல சிரமமும் பிரச்சனைகளும் நோய் அந்த ஒரு நோயினால ஏற்படுது. நல்லா இருக்க இருக்க இந்த நோய்பட்ட மக்களை நாம பெரும்பாலும் நம்முடைய சமூகத்துல பார்த்திருக்கோம். நல்லாதான் இருப்பாங்க, பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு தலையில ஒரு அடி அடிக்கும், உடனே என்ன ஆவாங்கன்னா மயங்கி கீழே உட்காருவாங்க, இல்ல உடனே விழுந்துருவாங்க. உடம்பு, கை, காலு, வாயெல்லாம் இழுத்து வாயிலிருந்து நுர தள்ளி மிகப்பெரிய அளவுல ஒரு சிரமத்தை அடையக்கூடிய நோய் தான் எது அப்படின்னு சொன்னா இந்த வலிப்பு நோய் என்று சொல்லக்கூடியது. இது ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டா, அந்த பலவீனப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டால் எப்படி இருக்கும் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து முறையிடுறாங்க. யார சொல்லலாம், இந்த வலி வேதனை இதனால் ஏற்படக்கூடிய சிரமத்தை என்னால தாங்க முடியல, இது நிவாரணத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நீங்க துவா செய்வீங்களா அப்படின்னு கேட்கிறான். சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இந்த நோயை அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் பொருந்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் இதற்காக அல்லாஹ் உங்களுக்கு நாளை மறுமையில சொர்க்கம் தருவான். அந்த சொர்க்கம் உங்களுக்கு வேண்டுமா, அல்லது இல்ல இந்த நோய் போகணும்னு நான் பிரார்த்தனை செய்யட்டுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, பலவீனப்பட்டவங்க தானே, சிரமத்தை தாங்க முடியாதவங்க தானே, நம்மை போன்ற ஈமான் பலகீனம் நமக்கும் அவங்களுக்கும் இருந்திருக்குமா இல்லையா? ஆனால் அந்த பெண்மணி எதை பாக்குறாங்கன்னா, இந்த வலிப்பு நோயா நான் தாங்கிக்கிறேன், இதுக்கு பகரமா சொர்க்கம் கிடைக்குமா,
அந்த சொர்க்கம் தான் எனக்கு வேணும் யாரு சொல்லலாம், எனக்கு அல்லாஹ்விடத்தில் அந்த சொர்க்கம் கிடைப்பதற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூடுதலா ஒண்ணு சொல்லிட்டு போறாங்க. யாரு சொல்லலாம், இந்த நோயை நான் தாங்கிக்கிறேன், எனக்கு சொர்க்கம் வேணும், அதுக்காக வேண்டி நான் தாங்கிக்கிறேன். ஆனா இந்த நோய் வரக்கூடிய நேரத்தில் நான் கீழே விழுந்துடுறேன், விழக்கூடிய நேரத்துல என்னுடைய ஆடைகள் எல்லாம் கலண்டுறது, அந்த நேரத்துல அந்நிய ஆண்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை, எனக்கு வெட்க உணர்வு ஏற்படுது. இதுல இருந்து என்னுடைய ஆடை விலகாம என்னுடைய மானத்திற்கு எந்த ஒரு பங்கமும் வராத வகையில இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய யாரும் சொல்லலாம், இந்த நோயை நான் தாங்கிக்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னார்கள். இந்த பெண்மணியைத்தான் சஹாபாக்கள் சுட்டி காட்டுறாங்க. இவங்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் வாழும் பொழுதே சொல்லிட்டாங்க அல்லாஹ்வுடைய சொர்க்கம் இவங்களுக்கு கிடைக்கும், அப்படிப்பட்ட பெண்மணி தான் இந்த பெண்மணி என்று அந்த சஹாபாக்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சின்ன சின்ன நோய்கள், சின்ன சின்ன வேதனைகள் நம்மை இஸ்லாத்தை விட்டு தடுமாறு செய்து விடுகின்றது. இந்த உலகத்திலே நமக்கு மட்டும்தான் அந்த நோய் இருப்பதை போல சைத்தான் எண்ணங்களை ஏற்படுத்தி அந்த நேரத்தில் அடையக்கூடிய வேதனை வலி, இந்த நேரத்துல நாம போய் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அதை சரியாக்கி தருவான் என்று சொன்னால் கூட எவ்வளவு துஆ கேட்கறது, எவ்வளவு சஜ்தா செய்யறது, எத்தனை தஹஜ்ஜுத் தொழுகிறது, எனக்கு வந்துருச்சு நான் தாங்கிக்கிறேன், என் பிள்ளைக்கு இப்படி இருக்குது, என் மனைவிக்கு இப்படி இருக்குது, எங்க அம்மாவுக்கு இப்படி இருக்கு, எங்க வாப்பாக்கு இப்படி இருக்கு, என்னோட சகோதர சகோதரிக்கு இப்படி இருக்கு என்று சொல்லி நம்மில் பெரும்பாலான மக்கள் இந்த நோய் என்ற பலவீனம் ஏற்பட்டவுடன் உடனடியாக நாம் இழப்பது நம்முடைய ஈமானை, நம்முடைய மறுமை நம்பிக்கையை, அல்லாஹ்வின் மீதான அந்த உறுதியான நம்பிக்கை நாம் இழந்தவுடன் சைத்தான் தானாக நம்மிடத்தில் வந்து சேர்ந்து விடுகிறான், நம்மை வழிகெடுத்து விடுகிறான். இந்த நிலையில் நாம் பலமுள்ள ஒரு ஈமான்தாரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த சஹாபிய பெண்மணியினுடைய வாழ்க்கையானது நமக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கின்றது. இரண்டாவது யாரு, உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த சஹாபிய பெண்மணி யாரு, அப்படி என்ன இந்த அம்மா தியாகம் பண்ணிட்டாங்க என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், இந்த உலகத்திலே மனிதன் ஒரு நோய் என்ற பலவீனத்திற்கு அடுத்தபடியாக அவனுக்கு ஏற்படக்கூடிய அடுத்த முக்கியமான இழப்பு என்ன அப்படின்னா பொருளாதாரம் இருக்கின்றதே. இந்த காசு பணத்தை இழப்பதை இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒருத்தங்க கஷ்டத்திலேயே இருக்கிறாங்க, சிரமத்திலேயே இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல காசு பணங்களை பார்க்கலன்னு வச்சுக்கோமே, அவங்களுக்கு அந்த பொருளாதார இழப்பு பெரியதாக இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தர் நல்லா இருக்கான், நல்ல ஒரு 3 வேளை சாப்பிட்டு, நல்ல ஒரு சொந்த வீடு, நல்ல வாகன வசதி, மக்கள்ல நல்லா படிச்சு வாழ்க்கை ஒரு தரமானது நல்ல ஒரு செட்டில்ல இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் பிடுங்கி சோதிக்கக்கூடிய அந்த வேளையில் உடனடியாக மனிதன் எப்படிப்பட்டவனாக மாறுகின்றான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலேயும் சொல்லி காட்டுகின்றான். மனிதனை செல்வத்தை கொடுத்து நாம் சோதிக்கும் பொழுது என்னுடைய இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்லி காட்டுகின்றான். அதே நேரத்தில் மனிதனுடைய செல்வத்தை பிடுங்கி நாம் சோதிக்கும் பொழுது பயக்கூல் ரப்பி அஹானன், அல்லாஹ் என்னை சீரழித்து விட்டான், என்னை நாசமாக்கி விட்டான் என்று அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழந்தவனாக மாறுகின்றான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இப்படிப்பட்ட பலவீனத்தை நம்முடைய உள்ளத்துல வைத்திருக்கக்கூடிய நமக்கு இந்த உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி உதாரணமாக, எப்படிப்பட்ட ஒரு பலமிக்க பெண்மணியாக நமக்கு சான்றாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல ஒரு சஹாபி அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மதில் சுவத்தை எழுப்புறதுக்காக வேண்டி வேலைகளை துவங்குறாரு. அப்படி தூங்கக்கூடிய நேரத்துல அந்த பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய நபர்னுடைய மரம் வந்து இந்த செவுரை எழுப்புறதுக்கு இறைஞ்சலா இருக்குது. உடனே இந்த சஹாபி வர்றாரு, யார சொல்லலாம், நான் இந்த மாதிரி மதில் சுவரை எழுப்புறேன், இப்படி எழுப்பக்கூடிய நேரத்தில் இந்த நபரனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய மரம் வந்து கொஞ்சம் குறுக்கிடுது, அதனால அந்த செவரை எழுப்ப முடியல, ஏதாவது நான் விலை கொடுத்து அந்த மரத்தை வாங்கிக்கிறேன், வாங்கி அதை அகற்றிட்டு நான் செவரை எழுப்பிக்கிறேன், அந்த சஹாபிட்ட அதை சொல்லி எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, எப்பா இந்த மாதிரி ஒருத்தர் கேட்கிறாரு, இவருக்கு நீங்க அதை கொடுக்குறீங்களா, கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும், சொர்க்கத்துல அல்லாஹ் ஒரு மரத்தை தருவான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொன்ன உடனே இவர் ஏழ்மையினர், அவருக்கு அந்த மரத்தை கொடுக்கறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. உடனே பக்கத்துல யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னா அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி இருக்கிறார். இவர் என்ன பண்றாருன்னா, இந்த சபை கலையக்கூடிய அந்த நேரத்துல எந்த மரத்துக்கு சொந்தக்காரரா அந்த நபர் இருக்கிறாரோ அவர்கிட்ட போறாங்க.
போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மரத்தை உங்களிடத்துல கேட்டாங்கல்ல, அந்த மரத்தை உங்களிடத்துல இருந்து நான் வாங்கிக்கிறேன், இதுக்கு பகரமா உங்களுக்கு நான் என்ன தர்றேன் தெரியுமா? எனக்கு நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தை உங்களுக்கு நான் தந்துடுறேன், எனக்கு இந்த மரத்தோட உரிமையை தந்துடுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த சஹாபிக்கு என்ன ஒரு மரம் நாங்க அதுக்கே மறுமையில சொல்லுவோம் கூலினாங்கிற சொல்ல அதுக்கே நம்ம ஒண்ணும் கொடுக்கல, இவர் என்னடான்னா ஒரு தோட்டத்தையே தர்றேங்கிறாரு, சரி இதை விட வேல்யூ அதிகமா தான் இருக்குன்னு சொல்லி அவர் அந்த என்ன பண்றாருன்னா, இந்த மரத்தை நான் உங்களுக்கு தந்துடுறேன், அதுக்கு பதிலா அந்த தோட்டத்தை எனக்கு நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி பேசி முடித்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இந்த அபூ தஹ்தார் ரலியல்லாஹு வர்றாங்க. யார் சொல்லலாம், நீங்கள் ஒரு சஹாபிக்கு இந்த ஒரு மரத்தை வாங்கி கொடுத்தா இந்த ஒரு மரத்துக்கு பதிலாக சொர்க்கத்துல ஒரு மரம் கிடைக்கும்னு சொன்னீங்கல்ல, அந்த மரம் இப்பொழுது எனக்கு கிடைக்குமா? இதோ என்னுடைய தோட்டத்திற்கு பகரமாக அந்த மரத்தை நான் வாங்கிட்டேன், இதை அந்த நபருக்கு கொடுத்துருங்க, எனக்கு சொர்க்கத்துல அந்த மரம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஆனந்தப்பட்டு சந்தோஷப்பட்டு தன்னுடைய தோழர்கள் எந்த அளவிற்கு தியாகம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து சொல்லி காட்டுகின்றார்கள், அபூ தஹ்தாவே, உங்களுக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஒரு மரம் அல்ல நிறைய மரங்கள் நிறைந்த தோட்டத்தை அல்லாஹ் உங்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறான், அந்த மரத்தும் தோட்டம் உங்களுக்கு உண்டு, அப்படிப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே அவ்வளவு ஆனந்தம். ஒரு மரத்துக்கு தானே அவ்வளவு பெரிய தோட்டத்தை கொடுத்தோம், ஒரு தோட்டத்தை கொடுத்த உடனே அதை விட பெரிய தோட்டத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்துல தர்றேன்னு சொல்லிட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ்வோட வாயிலிருந்து அந்த நற்செய்தி பெற்ற உடனே இவர் நேரா எங்க வர்றாருன்னா அந்த வித்த தோட்டத்துக்கு வர்றாரு. வந்து அதிலே குடியிருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி இடத்துல சொல்றாங்க, உம்மு தஹ்தா அவங்களே, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இந்த சம்பவம் நடந்த உடனே நான் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல போய் இப்படி சொன்னேன், இந்த தோட்டத்துக்கு பகரமா நான் இந்த மரத்தை நான் வாங்கி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அதனால நாம் இந்த தோட்டத்தில் இனிமேல் இருக்கக்கூடாது, இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, வாங்க வெளியே அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாய் அந்த உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் அருமை கணவரே, உங்கள் வாழ்நாளிலேயே இது போன்று ஒரு அழகான வியாபாரத்தை நீங்கள் என்றுமே செய்ததில்லை, மிகச்சிறந்த ஒரு வியாபாரத்தை அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலையும் நீங்கள் செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள் என்று சொல்லி உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா அந்த தான் இத்தனை நாளா வாழ்ந்த இத்தனை நாளா இருந்த அந்த தோட்டத்திலிருந்து வீட்டிலிருந்து வெளியே வந்துட்டு அல்லாஹ் மறுமையில நமக்கு தருவான் என்று தான் வாழ்ந்த அந்த ஒட்டுமொத்த அந்த செல்வத்தையும் விட்டுட்டு வெளியே வர்றாங்க அப்படின்னு சொன்னா யோசிச்சு பார்க்கணும், எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு, எப்படிப்பட்ட ஒரு பலமான ஈமான் அந்த கூட்டத்திற்கு இருந்தது என்று சொன்னால் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எப்படி வந்திருக்கும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீது இருக்கக்கூடிய அந்த ஈமானிய பலம், நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த சிறப்பு பரிசு, இந்த இரண்டை தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் இழப்பாக தெரியல. ஆனால் நம்மிடத்திலே கொஞ்சம் பொருளாதாரத்தில் ஒரு சோதனை வந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் வட்டியின் பக்கம், ஹராமான தொழிலின் பக்கமும், அடுத்தவனை மோசடி பண்றதுக்கு இன்னைக்கு நாம யோசிக்கிறது கிடையாது, அடுத்தவனை ஏமாத்துறதுக்கு இன்னைக்கு நாம யோசிக்கிறது கிடையாது, நம்மளை நம்பி காசு கொடுத்திருப்பான், அந்த காசை திருப்பி கேட்டு வரக்கூடிய நபர்களுக்கு கூட அந்த காசை கொடுப்பதற்கு இன்றைக்கு நமக்கு மனம் வர மாட்டேன் என்கின்றது காரணம் சைத்தான் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறான். நம்முடைய பலவீனம் என்ன அப்படின்னா, பொருளாதாரம் இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது, இருந்து இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த நாட்டம் இருந்துகிட்டே இருக்கும், அந்த தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும், ஹராம் ஹலால் பார்க்காத சமுதாயமா தான் இந்த சமுதாயம் இருக்கும். அதனால் இந்த பலவீனத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த கூட்டத்தை வழிகெடுப்போம் என்று என்றைக்கு சைத்தான் நம்முடைய அருகிலே வந்தானோ அன்றைக்கு வீழ்ந்துட்டோம், அன்றைக்கு ஹராமின் பக்கம் போயிட்டோம், அன்னைக்கு மோசடி செய்யக்கூடிய மக்களாக மாறிட்டோம், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையற்ற சமூகமாக மாறி நரக படுகொலியை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த சஹாபிய பெண்மணிகள் எப்படி பலமிக்க ஈமானை சொர்க்கத்திற்காக அர்ப்பணித்தார்களோ அப்படிப்பட்ட பலம் உள்ள மக்களாக நாம் மாற வேண்டுமே தவிர பொருளாதார இழப்பை பெரிய இழப்பாக நினைத்து பலவீனப்பட்டு போய் சைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு அடிமையாகிவிடக் கூடாது என்பதை இரண்டாவது செய்தியாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். மூன்றாவது என்ன, ஒரு நோய் அல்லது காசு பண்ண கஷ்டம், இதுவெல்லாம் எப்பேற்பட்டாவது அதை எதையும் பண்ணி ஒரு மனிதன் தாக்கு பிடிச்சு வந்தாலும் திடீர்னு ஒரு வீட்டுல ஒரு மவுத்து விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோமே,
ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் உடனடியாக பெரும்பாலான நம்முடைய இஸ்லாமிய குடும்பங்களுக்கு மத்தியிலே ஈமான் என்பது அந்த விஷயத்தில் பலவீனப்பட்டு ஒரு தடுமாற்றத்தை சந்திக்கத்தான் செய்யுது. நாம நேசிக்கக்கூடிய, நாம பிரியப்படக்கூடிய நம்முடைய பிள்ளை மௌத்தாயிருச்சுன்னு வச்சுக்கோமே, அல்ல நம்முடைய மனைவி மௌத்தாயிட்டாங்க, இல்ல அதை விட நாம் நேசிக்கக்கூடிய நம்முடைய தாய் மரணிச்சுட்டாங்க, நம்முடைய தந்தை மரணிச்சுட்டாங்க, யாராவது ஒருத்தர் அல்ல நம்முடைய நண்பன் மரணித்து விட்டாரு, இந்த மாதிரி ஏதாவது கூட பிறந்த சகோதர சகோதரி ஏதாவது ஒரு இழப்பு நமக்கு ஏற்படும் பொழுது, நேற்று வரைக்கும் நல்ல சந்தோஷமா இருந்திருப்போமா, நேற்று வரைக்கும் நல்ல கலகலப்பா வாழ்ந்திருப்போமா, நேற்று வரைக்கும் அந்த வீட்டுல இப்படிப்பட்ட ஒரு இழப்பே ஏற்பட்டிருக்காதா, திடீர்னு ஒரு மவுத்து அந்த வீட்டுல விழுந்த உடனே அந்த ஒரு தாக்கம் இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்கள்ல தாங்க முடிவது கிடையாது. உடனே நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் என்னென்ன, அல்லாஹ்க்கு கண்ணு இல்லையா, என் பிள்ளைக்கு தான் அல்லாஹ்க்கு கண்ணுக்கு தெரிஞ்சுதா, எங்க உமாவை தான் தெரிஞ்சுதா, ஏன் கணவனைத்தான் தெரிஞ்சுதா, இத்தனை நாளா என் கணவன் நல்லா இருந்தாரு, திடீர்னு இப்படி அற்பாயுசுல போயிட்டாரு என்றெல்லாம் சொல்லி உடனடியாக நாம் ஒரு மவுத் விழுந்து விட்டது என்று சொன்னால், ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டது என்றால் நம்முடைய ஈமான் அங்கேயும் ஆட்டம் காண்கின்றது. சைத்தான் அந்த பலவீனத்தை பயன்படுத்திக்கிறான். மிகப்பெரிய வார்த்தைகளை, புலம்பலைகளை, ஒப்பாரிகளை அல்லாஹ்வுடைய தூதர் எது எதையெல்லாம் தடுத்தாரோ அந்த அத்தனை காரியங்களும் மவுத்து வீட்டுல, மரண வீட்டுல நடைபெறக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். காரணம், அதை தாங்க முடியலை, அதை ஏத்துக்க முடியல. அந்த ஒரு பலவீனத்தை சைத்தான் தெளிவாக பயன்படுத்தி நம்மை நரகப்படுகொலைக்கு இழுத்து செல்லும் கொண்டிருக்கக்கூடிய இந்த உதாரணத்தை நம்முடைய மனதிலே ஆழமாக பதிவு செய்துவிட்டு, பலவீனத்திற்கு சொந்தக்காரர்களான பெண்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே வாழ்ந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ற சஹாபிய பெண்மணி எப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கின்றார்கள் என்றால், அவர்களுக்கு அவர் கணவர் பெயர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஹாபி, இவங்களுக்கு இருவருக்கும் என்னன்னா ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. இந்த நேரத்துல அந்த குழந்தைக்கு எவ்வளவோ சிகிச்சை பண்றாங்க, இருந்தாலும் அந்த நோய் தீர்ற மாதிரி இல்லை. இவருக்கு வெளியூர் போக வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படுது. வியாபார விஷயமாவோ இன்னொரு தனிப்பட்ட விஷயமாவோ ஒரு வெளியூர் போக வேண்டிய நிலைமை ஏற்படுது. தன்னுடைய மனைவி இடத்துல சொல்றாங்க, மகன் நல்லா பாத்துக்குங்க, பிள்ளையே உடம்பு சரியில்லாம இருக்கா, கவனிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரோ மனசாவே குழந்தைய நம்மள அப்படித்தானே போவோம், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா வீட்டு விட்டு போக மனசு வருமா, அதே மாதிரி விட்டுட்டு போறாங்க. போகக்கூடிய நேரத்துல திரும்பி வர்றதுக்கு உள்ள நோயினுடைய தாக்கம் அதிகமாகி அந்த குழந்தை இறந்துருக்கு. இறந்த குழந்தைய இந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, வீட்டிலேயே ஒரு ஓரத்துல வைத்து விட்டு தன்னுடைய கணவன் தேடி வர்றார். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே தன்னுடைய கணவன் கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, பையன் எப்படி இருக்கிறான், குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே அந்த பெண்மணி சொல்லி காட்டுறாங்க, இப்பொழுது அவன் நிம்மதி பெற்று விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த நோயினால பிரச்சனையினால என்னென்ன வேதனை அந்த பையன் அனுபவிச்சுட்டு இருந்தானோ அந்த சிறுவன், அந்த குழந்தை, அதெல்லாம் இப்ப இல்ல. என்ன காரணம், ரூஹ் என்ன ஆயிடுச்சு, போயிருச்சு. ஆனா இது அந்த அம்மா உடனே சொல்லலை. இந்த மாதிரி இலைமறைக்காய சொல்லி காட்டுறாங்க. என்னன்னு, இப்பொழுது நம்முடைய மகன் நிம்மதி பெற்றிருப்பான், நிம்மதி பெற்று விட்டான் அப்படின்னு கருத்துப்பட வார்த்தை சொன்ன உடனே என்ன ஆகுது, சரி உட்கார்றாங்க. உட்கார்ந்து அவருக்கு உணவுகள் பரிமாறுறாங்க. இன்னும் தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிவிடையையும் செய்து முடித்ததற்கு பிறகு அந்த பெண்மணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் நமக்கு ஒரு பொருளை கொடுத்து அந்த பொருளை அல்லாஹ்வே திரும்ப எடுத்துக்கொண்டால், திரும்ப கேட்டால் நாம் கொடுக்க வேண்டுமா அல்லது அதை திரும்ப கேட்க வேண்டுமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த சஹாபி சொல்றாரு, ஆனா அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ்வே கேட்டா கொடுத்துதான் ஆகணும், அந்த ரப்புக்கு அவன் தந்ததுதான், அது திரும்ப ரப்பே கேட்டா நம்ம கொடுத்துதான் ஆகணும், அதை நினைச்சு நம்ம வேதனைப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இப்பதான் விஷயத்தை அந்த இடத்துல ஓபன் பண்றாங்க. நமக்கு அல்லாஹ் ஒரு மகனை தந்தானே, அந்த மகன் நோய்வாய்ப்பட்டு நேற்று இரவே இறந்துட்டான். வந்த உடனே உங்களுக்கு நான் சொல்றதுக்கு விரும்பல, அல்லாஹ் கொடுத்த அந்த ரிஸ்க், அந்த அருளை அல்லாஹ்வே எடுத்துக்கிட்டான்னு சொன்ன உடனே கண்ணீர் வடிக்கிறாங்க, வேதனைப்படுறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தகவலை சொல்றாங்க. இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த நிதானம், அவர்களுடைய அந்த பக்குவம், அவர்கள் அந்த நேரத்தில் கடைபிடித்த அந்த கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்திற்காகவும் சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள், அல்லாஹ் உங்களுடைய வாழ்விலே பரக்கத் வளத்தை ஏற்படுத்துவானாக என்று ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க.
அந்த ஒரு பிரார்த்தனைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய பேரருளால் வரலாற்றிலே பார்க்கிறோம், அவர்களுக்கு 10 குழந்தைகள் பிறந்து மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை அந்த குடும்பம் வாழ்ந்தது என்பதை வரலாறுகள்ல பார்க்கிறோம். ஒரு பெண்மணி வீட்டுல ஒரு மௌத்து கிடக்குது, தன்னுடைய கணவன் வர்றாரு, வந்த உடனே இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாய சூழல் என்ன, கீழே விழுந்த ஒரு குழந்தை காலில் அடிபட்டுருச்சு, கையில அடிபட்டுருச்சுனாலே என் பிள்ளைக்கு என்னாச்சு தெரியுமா, இப்படி விழுந்துட்டான், அது அது என்று சொல்லி கதறக்கூடிய சமுதாயத்திற்கு மத்தியில மரணத்தினுடைய வாசலை தொட்டு ஒரு குழந்தை அங்க மரண படுக்கையில கிடக்குது. கணவன் வந்த உடனே அந்த நேரத்தில் நாம் இப்படி செஞ்சிடக்கூடாது, நிதானத்தை கடைபிடிக்கணும், நாம பக்குவமா இருக்கணும். கணவன் என்ன கேட்டாரோ அதுக்கு உண்டான எல்லா பணிவடிகளை செய்யணும் என்று சொல்லி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ் கொடுத்த அந்த உயிர், அல்லாஹ் கொடுத்த அந்த ரிஸ்க் அல்லாஹ்வே திரும்ப எடுத்துக்கொண்டான் என்று சொன்னால் அதை நாம் திரும்ப ஒப்படைக்கத்தான் வேணும். இதுல போய் என்ன நாம அல்லாஹ்விடத்தில் போய் வேதனைப்பட்டு சங்கடப்பட்டு சிரமப்பட்டு சொல்லி ஒரு புறம் வருத்தம் கண்ணீர் எல்லாம் இருந்தாலும் எதை பெரும்பாலும் நினைத்திருந்தார்கள், அல்லாஹ் இதற்கு கூலி வழங்குவான், அல்லாஹ் இதற்கு நமக்கு நன்மை வழங்குவான் என்று ஈமானிய பலத்தை நமக்கு அந்த சஹாபிய பெண்மணிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் நமக்கும் இது போன்ற சந்தர்ப்பங்கள் அல்லாஹ்வுடைய சோதனையானது வரத்தான் செய்யும். நோயின் மூலமாக வரும், பொருளாதாரத்தின் மூலமாக ஏற்படும், உயிரிழப்புகள் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை கடுமையான முறையிலே சோதிக்கக்கூடிய ஒரு காலம் எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் வைத்துதான் இருக்கின்றான். காரணம், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அழகிய செயலை செய்யக்கூடியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டிதான் மரணத்தையும் வாழ்வையும் நாம் படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாக்குறுதியை அளித்திருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் எல்லா நாளுமே நிம்மதியாக இருக்காது, எல்லா நாளுமே சந்தோஷமாக இருக்காது, எல்லா நாளுமே சுபிட்சமாக நம்முடைய வாழ்க்கை இருக்காது. கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மை சார்ந்த நமக்கோ அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கோ ஏதோ ஒரு வகையிலே ஒரு சோதனை வரக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய பலவீனத்தை நாம் வெளிப்படுத்திவிடக் கூடாது. அந்த பலவீனமே பலமானதாக மாற வேண்டும். அந்த பலவீனம் பலமாக மாற வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்வின் மீது அதிகப்படியான உறுதியான ஈமான் உள்ள மக்களாக மாற வேண்டும். நமக்கு பெரிதாக தெரிய வேண்டியது இந்த உலக இழப்புகள் கிடையாது, நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் தான் எனக்கு பெரிது என்று என்றைக்கு நினைக்கின்றோமோ அன்றைக்கு ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு நாம் விழமாட்டோம், நரக படுகொலைக்கு செல்ல மாட்டோம், சொர்க்கத்திற்குரிய மக்களாக மாறுவோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஆக்கியருள் புரிவானாக என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் அப்படியே முன்னாடி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சோதிக்கக்கூடிய பலவிதமான சோதனைகளுடைய தாக்கத்தையும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளையும் முதலாவது உரையிலே தெளிவாக தெரிந்து கொண்ட நாம், நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்பொழுது ஒரு விதமான ஒரு பரீட்சையை ஒரு சோதனையை வைக்கின்றான் என்று கூட நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் நம்மிடத்திலே நம்முடைய பள்ளிவாசல் நிர்வாகத்தை பொறுத்தவரை பலவிதமான மக்கள் மருத்துவ உதவிகளை கேட்டு ஒவ்வொரு மாதமும் பல நாட்கள் பல விதமான ஜும்மா வசூல்களானது இங்கே எடுக்கப்படுகின்றன. அந்த உதவிகள் எதற்காக வேண்டி செய்யப்படுகின்றது என்றால், நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த பொருளாதாரத்தை சரியான முறையிலே ஈட்ட முடியாம நல்ல ஒரு தொழில் செய்து கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சோதனையை கொடுத்து படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தியனுடைய விளைவாக பல மக்கள் நோய்வாய்ப்பட்டு அந்த நோய் நிவாரணத்துக்காக வேண்டி நம்மிடத்துல துவா செய்வதற்கு ஒரு புறம் சொன்னாலும், இன்னும் பல மக்கள் பொருளாதார உதவி அறுவை சிகிச்சைக்காக ஆபரேஷனுக்காக இன்ன பிற சிகிச்சைகளுக்காக வேண்டும் என்று நம்மை நாடி வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த நேரத்துல
இந்த வார ஜும்மாவனுடைய வசூல் யாருக்காக வேண்டி எடுக்கப்படுகின்றது என்றால், நம்முடைய கோவை ஆசாத் நகர் பகுதியை சேர்ந்த கலீல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். அவருக்கு உடம்பிலே சிறுநீரகத்திலேயும் கிட்னியிலேயும் நுரையீரலிலேயும் உடலின் பல பாகங்களிலேயும் பலவிதமான இன்ஃபெக்ஷன்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு கற்பகம் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவுல சிகிச்சைக்காக வேண்டி ஆபத்தான நிலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சகோதரர் நம்மிடத்துல பொருளாதார உதவி கேட்டு அவருடைய அறுவை சிகிச்சைகளுக்காக இன்ன பிற மருத்துவ செலவினங்களுக்காக சுமார் 8 லட்சம் ரூபாய் தேவை என்பதை நம்மிடத்துல சொல்லியிருக்கின்றார். அந்த நபருக்காக வேண்டி இந்த வார ஜும்மா வசூலானது எடுக்கப்படுகின்றது. வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நம்முடைய குடும்பத்தில் யாருக்கேனும் ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால், ஒரு சிரமம் என்றால், எப்படி நம்முடைய பொருளாதாரத்தை தாராளமாக வழங்கி அவருடைய நோய் நிவாரணத்துக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து பலவிதமான ஒத்துழைப்புகளை செய்வோமோ, அதுபோன்று இந்த வார ஜும்மாவுடைய வசூலை அந்த சகோதரனுடைய நோய்க்காக வேண்டி, நிவாரணத்துக்காக வேண்டி வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், மூமின்கள் அனைவரும் ஒரு உடலை போல. அந்த உடலில் ஒரு பகுதிக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டதென்றால் மற்ற உறுப்புகள் எல்லாம் அதற்காக வேண்டி துடிக்கின்றது. கண்கள் கண்ணீர் வடிக்கின்றது, கைகள் எதையோ அதற்காக தேடுகின்றது, கால்கள் அதற்காக நடக்கின்றது. ஒட்டுமொத்த உடலும் உஷ்ணத்தின் மூலமாக தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகின்றது. அது போல அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு அடியானுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மற்ற நபர்கள் அதற்காக வேண்டி உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும், அல்லாஹ் தந்த பொருளாதார உடலாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய ஈமானை வெளிப்படுத்துவதற்கு, அந்த சகோதரனுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய பாக்கியமாக இந்த ஜும்மாவுடைய நாளை புரிந்து கொண்டு உங்கள் பொருளாதாரத்தை தாராளமாக தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு உரையை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.